எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து நான் 2019 என்னோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. கரெக்டாக 2019 ஸ்டார்ட் பண்ணும்போது கொரோனா வந்துருச்சு. ஸோ அதனால் 2 வருஷம் எக்ஸாமே இல்லை. ஸோ போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் எழுதினேன், ரிட்டனே கிளியர் ஆகலை. பட் இந்த தடவை எக்ஸாம் எழுதினேன், ஓவராலாக ஸ்டேட்டில் 10th பிளேஸ், எஸ்எஃப்ஓவில் வந்து 4th பிளேஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து 100% எஃபர்ட் போட்டுறணும். 50% 60% போட்டு இந்த கடைசியில் வந்து நிற்கிற வேலையே இருக்கக்கூடாது. 100% போட்டுறணும். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி வந்து எல்லாமே பாசிட்டிவ் பீப்புள்ஸாக வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவாக இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் விலக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து 2 பேருக்காக ஜெயிக்கணும். ஒன்று, நாம் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யார்? நம்ம அப்பா அம்மா, நம்ம ரிலேட்டிவ்ஸ், இவங்களாம் இருப்பாங்க. சில பேர் நம்ம ஜெயிக்கவே கூடாதுன்னு இருப்பாங்க. ஸோ 2 பேருக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும். நாங்கள் நம்ம அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக வயசாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் படித்து அவங்கள ஒரு பெரிய நிலைமை கொண்டு போகணுமோ அதை நினச்சிக்கணும். எப்போ உங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது, படிக்க முடியல, ரொம்ப டல்லாக இருக்குவீங்களோ அப்போ அப்பா அம்மாவை நினச்சி பார்த்துக்குங்க. அதே மாதிரி யார் உங்களுக்கு வந்து சில பேர் இருப்பாங்க நெகட்டிவாக பேசுறதுக்கு, இன்னுமா எக்ஸாம் பாஸ் பண்ணல, 4 வருஷமாக படிக்கிற அப்படிலாம் இருப்பாங்க. அவங்க நினச்சி பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஸ்பீடாகவே நல்லா படிக்கலாம். ஸோ அவ்வளோதான். எல்லோரும் கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வருஷம் யாரே கிளியர்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்